வெல்கம் பேக் டு Raghulan and sorry for the break. இந்த பாபா படத்தில் வந்து டெல்லி கணேஷ் ஒரு டயலாக் சொல்லுவார். அதே கொஞ்சம் நம்ம உல்ட்டாவை பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நானும் வெளியில் போகிறப்பெல்லாம் மாஸ்க் போட்டேன், எதோ தொட்டாலும் ஹேண்ட் சானிடைசர் போட்டேன், அதுக்கப்புறம் 2 வேக்சின் வேறு போட்டேன், எனக்கு எப்படியா கொரோனா வந்துச்சு அப்படின்ட்டு. ஐ திங்க் கொரோனாலன்னு நினைக்கிறேன், புது வைரஸ் நம்மள்ட்ட தான் ஃபஸ்ட்டு பீட்டா டெஸ்டிங் பண்ணியிருக்கானுங்க. வைரஸை கொண்டாச்சு, வி ஷுட் பி ஓகே. என்ன வாய்ஸ் பாக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், டியூன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி என் வாய்ஸ் அதே மாதிரி தான் இருக்கா உங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அண்ட் ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து இன்க்ரீடியன்ட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது தான் கைஸ். ஏன்னா இதே வீடியோ வந்து என்னால் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அப்பயும் பண்ணியிருக்க முடியும். பட் நான் அப்போ கேட்ட விஷயமும் இப்போ கேட்ட விஷயமும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இப்போ இந்த பிரேக் அப்போ தான் வந்து நான் யோசித்து பார்த்தேன். சரி ஓகே, என்கிட்ட இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை, என்ன இருந்தால் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு உட்காந்து நிறைய யோசித்தேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஆக்சுவலி வந்து இந்த பிரேக்கில் வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்க முடியும். ஏன் பண்ணல அப்படின்னா, இன்னொரு வீடியோக்கான ஒரு கண்டென்ட்டுக்காக நான் உட்காந்துருந்தேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் கேட்ட கொஷின் தான். நம்ம ரெகுலராக செய்கிற சில விஷயத்தை வந்து நம்ம சம்டைம்ஸ் இந்த பிரேக் எதாவது எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து நம்மளால் திரும்ப வந்து அந்த விஷயத்தை வந்து பழையபடி இன்ட்ரெஸ்டோட போய் செய்ய முடியல அப்படின்றதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படின்றதுக்காக நான் ஒரு நாள் வந்து கேப் விட்டேன். நான் என்ன பண்ணுறேன், எப்படி யோசிக்கிறேன் அப்படின்றத பற்றி வில் டாக் இன் another வீடியோ, இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்க்ரீடியன்ட் ஆஃப் சக்ஸஸ். இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணியாச்சு, இவ்வளோ டிஃப்ரெண்ட் விஷயம் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இதை வச்சுட்டு இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மைண்ட் செட் கைஸ். ஸோ மைண்ட் செட் இஸ் அ கீ கைஸ். ஸோ மைண்ட் செட் அப்படின்றது வந்து நம்மளோட மனநிலை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறப்ப நம்ம எப்படி அதை வந்து அணுகிறோம் அண்டு எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ஒரு விஷயத்த அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே வந்து இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு டிஃபைன் ஹவ் யூ கோன் பி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் A டு பாயிண்ட் B நீங்கள் போகிறேன்னு வச்சுக்கலாம், எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, இல்லை பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க, யார் வேணால் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட் A டு பாயிண்ட் Bன்றது யூஆர் சக்ஸஸ்ஃபுல். பட் என்னென்னா நடுவில் வந்து நிறைய குட்டி அப்டக்கிள்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் வரும். அந்த அப்டக்கிள்ஸோட வேலை என்னென்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேராக போனால் சக்ஸஸ்ஃபுல், பட் உங்களை நேராக போகாமல் இந்த பக்கம் திருப்பி விட்றது, பின்னாடி போக விட்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தலில் விட்றதுக்கான விஷயங்கள், அந்தமாரி விஷயம்லாம். அந்த விஷயம் எல்லாத்துலேருந்தும் உங்களை காப்பாற்றி ஜம்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான். ஏன்னா மைண்ட் செட் வந்து உங்களோட ஒவ்வொரு விஷயம், அந்த ஒவ்வொரு விஷயம் என்னென்னு சொல்லட்டுமா, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு காசிப்பாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பார்ட்னர்ஸை பற்றி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் பற்றி ஏதாவது ஒரு விஷயம். காசிப்ஸ்னால நல்ல விஷயம் நடந்ததே கிடையாது கைஸ். ஜஸ்ட் பி வெரி கிளியர். இதை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம் ஜீரோ காசிப் கை. என்கிட்ட வந்து நீங்கள் அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இவங்களை பற்றி சொன்னாங்கன்னா நான் நேராக அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவேன். அதனால் என்கிட்ட யாருமே அந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு குப்பையும் நான் வந்து சேர்த்து வச்சுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லையா, யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு வேலை வேணுமா, இல்லை இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை என்ன படிக்கிறதுன்னு சொல்லணுமா, சரி கூட்டுவாங்க, கால் பண்ண சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஸோ ஆஸ் அ ரிலேட்டிவாக வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஐம் ரெடி டு டூ இட். ஆஸ் அ ஃப்ரெண்டாக அந்த வேலையை செய்கிறதுக்கு நான் ரெடி டு டூ இட். பட் அதை விட்டுட்டு வந்து அங்கே பாரு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அந்த கதையை கேட்குறீங்களா, இந்த கதையை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்து ஐ வில் மேக் ஷூர் தட் நெக்ஸ்ட் டைம் அவங்க என்கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக யோசித்து நல்லா செஞ்சு விட்றணும். அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதில் ஆரம்பித்து அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்து கேட்குறன்ற ஹேபிட் வந்து அடுத்த தடவை அவங்க சொல்லாட்டி கூட நீங்கள் கூப்பிட்டு கேட்பீங்க, என்னாச்சு அந்த விஷயம், அதுக்கப்புறம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. இது ஒவ்வொரு தடவையும் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாது, இட் கிரியேட்ஸ் அ ஜட்ஜ்மெண்டல் ஒப்பீனியன். அதாவது ஜட்ஜ்மெண்டலாக வந்து உங்களுக்கு ஒரு பிரெயினில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாத்த பற்றி நீங்கள் ஒரு பேக் ஸ்டோரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாத்த பற்றி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து இருக்க ஆரம்பிச்சிருவீங்க, விச் இஸ் நாட் கோன் பி வர்த் இட். பிகாஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் வந்து யூ ஹாவ் டு பி அ பர்சன் ஆஃப் ஐடியாஸ், you have to be a thinker, you have to be a doer. இதை விட்டுட்டு if you are ஒரு பீப்புளை பற்றி if you are thinking, ஒரு பீப்புளை பற்றி if you are just focusing அப்படின்னு வச்சுக்கோங்களேன், it's too hard to be successful guys. So that is the thing. ஸோ அதனால் உங்களோட மைண்ட் செட் வந்து அது எப்போவும் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவ, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு அது மைண்டுக்குள்ளார அப்படி ரெசனேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்குற ஒரு விஷயம், எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நடக்கிற ஒரு விஷயம், எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் எப்படி அதை போகிறீங்க, எப்படி அதை கடந்து போகிறீங்க, அதுலேருந்து என்னத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்றத உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து புறம் பேசுகிறாங்களா, அதை உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்களா, ட்ரஸ்ட் மீ கைஸ். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்தை அச்சீவ் பண்ணுறத அந்த விஷயம் செய்யாமல் இருந்தீங்கன்னா 5 வருஷத்தில் 2 வருஷத்தில் பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னொருத்தவங்க வந்து உங்களை வந்து கூப்பிட்ட உடனே நீங்கள் உடனே வெளில போகிறீங்களா, படத்துக்கு கூப்பிட்டோடனே போகிறீங்களா, அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், இருந்தாலும் படத்துக்கு கூப்பிட்டோடனே போகிறீங்களா, நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் அச்சீவ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் நிஜமாலுமே 1 வருஷத்தில் பண்ணியிருக்கலாம்.
ஏன்னா உங்களோட டைமை நீங்கள் பாட்டுக்கு எடுத்து தாரவாக்குறீங்க யாருக்கோ ஒருத்தங்களுக்கு. பி இட் யுவர் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், கேர்ள் ஃப்ரெண்ட், யாராக வேணாலும் இருக்கட்டும். யாராக இருந்தாலும் தே ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் டைம் மோர் தென் யூ. நீக்கு உனக்கு டைம் இருக்கா, வரலாமா, நாளைக்கு வரலாமா, உன்ட்ட நெக்ஸ்ட் வீக் ஒன்று மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராக இருந்தாலும் கேட்கணுங்க. ஏன்னா இந்த லைஃப்பில் நம்ம பிறந்து சாக போகிறது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்ன்றது வந்து இட்ஸ் வெரி அன்டிஃபைன்டு. எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒரு மிஸ்ட்ரி ஃபிகர். அது வந்து எவ்வளோ சீக்கிரம் கூட நடக்கலாம், எவ்வளோ லேட்டாக கூட நடக்கலாம். அப்படி இருக்கிறப்ப தட்ஸ் அ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங். இப்போ என்கிட்ட வந்து பில்கேட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவன் பில்கேட்ஸ் இருக்கிற நாலேஜுக்கு ஹி கேன் மல்டிப்ளை, ஹி நோ ஹவு டு மல்டிப்ளை மணி. அவன்கிட்ட என்ன பண்ணாலும் பண்ண முடியும். பட் எது பண்ணாலும் அவனால் திரும்ப போய் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் அவனால் வாழ முடியாது, 20 வருஷம் வாழ முடியாது. அவனோட லைஃப் டைம் முடிஞ்சது அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனால. ஸோ அப்படி இருக்கப்போ டைம் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங். ஸோ அதை வந்து கிராண்டட்க்கு வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட இப்போ இந்த ஜேர்னி டு சக்ஸஸ் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸு அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் ஈவன் பிரேக் யூ டவுன். ஸோ மெயின் திங் என்னென்னா ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி அப்படின்றது தான். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓகே, நான் நல்ல கார் வச்சுருக்கேன், நல்ல பைக் வச்சுருக்கிறேன், பட் நல்ல சட்டை போடுறதில்ல. அண்டு எப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு நான் எங்கள் வேர் ஹவுஸில் வேலை செய்கிறது, என் ஆஃபீஸில் வேலை செய்கிறது. ஸோ த பாயிண்ட் இஸ், எனக்கு கார் வந்து இட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். தட் ஹாப்பினஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ டு டூ திங்ஸ் மச் ஃபாஸ்டர். நான் செய்கிற வேலையை வந்து நல்லா செய்யறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் வேலையை முடிச்சு டயர்டாக இங்கே வரப்போ என்னோடய காரில் போகிறப்ப எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸ் வந்து நான் வீட்டுக்கு போன உடனே மைண்ட் செட்டே மாறிடும். என்னடா இங்கே வந்து 37 டிகிரியில் வந்து நம்ம இங்கே தான் வேலை செஞ்சோம், 37 டிகிரியில் வந்து வேர்வை ஒழுவி அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் இருந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஒரு டப்பா காரில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு யூ ஃபீல்? எதுக்கு வேலை செய்கிறோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கும். பட் இந்த காரில் போகிறப்ப அந்த மைண்ட் செட்டே மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஐ பி வெரி செலக்டிவ் இன் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஐ டூ இட், அது செலவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மீ. அதுவும் வந்து இட் ஷுட் பிரிங் மீ ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் வந்து இட் ஷுட் கெட் மீ இன் டு த பாத் ஆஃப் சக்ஸஸ். ஸோ இந்த ஹாப்பினஸ் வந்து இட் ஷுடன்ட் புல் மீ பேக். ஸோ தட்ஸ் அ திங். தட்ஸ் ஹவ் ஐ கால் இட் அஸ் லைக் ஒரு ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் அபவுட் லைக் நம்மளுக்கு தெரியும் எதில் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்தியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஹேவ் லாட் ஆஃப் மணி. பட் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பசங்க நிறைய பேர் கார்ஸ் பிடிக்கும். ஆனால் ஒரு நல்ல கார் வாங்க மாட்டாங்க. வாங்கின அந்த சீட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் கூட உரிக்க மாட்டாங்க, அதை என்ஜாய் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ தென் வாட் இஸ் அ பாயிண்ட்? ஸோ அதனால் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்றக்கிறப்ப உங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல் நான் ஆகணும் அப்படின்றத யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக த்ரில்டாக ஒரு குழந்தைத்தனமாக வச்சுக்கணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் பி ரெடி டு பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் எது இருந்தாலும் சரி யூ நாட் கோன் அச்சீவ் இட். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு செயலை செய்கிறது நீங்கள் தான். எதுவுமே வந்து தானாக ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றே நடந்துட போகிறதில்ல. அதை நம்ம போய் செஞ்சால் தான் அது நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் யூ பீயிங் டூயிங் இட். ஸோ அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் சம்திங் இன்றைக்கி நான் பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு வந்து இன்றைக்கி மோட்டிவேஷன் இருக்குது, இன்றைக்கி நான் பண்ணுறேன், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பண்ணுறேன் அப்படின்றது வந்து இட் டசன்ட் ஒர்க். ஸோ த கன்சிஸ்டன்சி வந்து இட் ஷுட் பி இன் யூ, வித்தின் யூ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஐ டென்ட் கம் ஃப்ரம் அ சூப்பர் டூப்பர் பேக்ரவுண்ட்லாம் வரல. எனக்கு தெரிஞ்சு இல்லை, சர்க்கிள் எல்லாத்துக்குமே தெரியும். பை நோ யூ கைஸ் ஆல்சோ நோ பட். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இந்தமாரி வெயிலில் இதெல்லாம் உட்காந்துருக்கிறப்ப இது எனக்கு ஒன்றும் ரொம்ப புதுசு இல்லை. ஏன்னா ஒரு 15 years 20 years முன்னாடி தான் அந்த காலேஜ்லாம் படிக்கிறப்ப அந்த டைமில் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஏசியை வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏசி இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐ திங்க் ஸ்கூல் +2 +1 +2 அந்த டைமில் தான் வந்து ஏசியை வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏசி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐ கம் ஃப்ரம் a very regular background, ஒரு ரெகுலர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன். ஸோ அதனால் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் we being here அப்படின்றப்ப we have to think that நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்றதும். அண்ட் அதே மாதிரி எனக்கு இன்னொன்று விஷயம் சொன்னேன், மாரி ஒரு 5 years முன்னாடி எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா நான் டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான விஷயம் அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பணம் இருந்தால் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன், பணம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பணம் இருந்தால் நான் வந்து இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் மணி இஸ் நாட் ஆக்சுவலி த ஒன்லி மெயின் இன்க்ரீடியன்ட். மணி இஸ் ஆல்சோ நீடட், பட் மணி இஸ் நாட் த ஒன்லி இன்க்ரீடியன்ட் கைஸ். ஏன்னா இன்றைக்கி நான் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்ப அந்த ஒரு 100 ப்ராஜெக்ட் என் கையில் இருக்குது. அந்த 100 ப்ராஜெக்ட்டை வந்து ஐ கேன் ரியலி ஷோ தட் இட் கேன் பி சக்ஸஸ்ஃபுல். அதில் நான் டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க என்னால் காட்ட முடியும். பட் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு வெறும் மணி மட்டும் போதாது, அதுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் செட். அது வந்து ஐ கேனாட் அக்வயர் இட் இன் ஒன் டே. இன்றைக்கி நான் வந்து யார்கிட்டே ஒரு பேங்க்கில் வந்து என் பேங்க் டாக்குமெண்ட் என்னோட வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்து நான் லோன் வாங்க முடியும்.
பட் அதே பேக் ஏதோ ஒன்று கொடுத்து நான் அந்த ஒரு ஸ்கில் செட்டையோ அந்த ஒரு அனுபவத்தையோ வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கு அதோட உழைப்பை நான் போட்டாகணும், அதை நான் செஞ்சாகணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு கெயின் இட். ஸோ ஐ திங்க் ஓவரால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து மைண்ட் செட். எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் உங்களை நோக்கி வர அப்டக்கல்ஸை வந்து நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி. ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றதை விட ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி அப்படின்றது தான். ஏன்னா இட் டசன்ட் மீன் தட் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது, சில்லியாக செலவு பண்ணக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு பக்கம் யூ ஆர் மேக்கிங் மணி அஃப்கோர்ஸ், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் சம் மணி, அண்ட் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்பெண்டிங் மணியை கூட வந்து யூ ஹாவ் டு see it in a positive way. அதுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் some way that இந்த ஸ்பெண்டிங் மணி வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அட்டர் யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் இட் கிவ்ஸ் யூ சம்திங் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அண்ட் தட் சம்திங் is going to be something which can help you to be successful. Okay, so நம்ம next we'll catch up on guys, and thank you so much, and cheers.